சிவாய நமகா. ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 2026 டிசம்பர் மாதம் 2026 ஒரு 6 மாத காலங்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் பாவத்தில் மாறியிருக்காரு. இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா புதிய வகையான மாற்றம், தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள், சகோதர சகோதரிகளிடம் நல்ல அணுகுமுறை போன்ற எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமைப்பில் குரு பகவான் வராரு. இப்போது முன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த 6 மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த முதல் பாகத்திலேயே, அதாவது இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து சஞ்சாரம் சற்றே இருக்கக்கூடிய 1 மாத காலம் அவர் 1 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இது என்ன மாதிரிங்க, நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவானும் முக்கியம், குரு பகவானும் முக்கியம். இவர் தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர், சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர். இப்போ முக்கியமானது 2 குருவினுடைய, அதாவது அசுரகுரு தேவகுருவினுடைய சஞ்சார சேர்க்கையாக இருக்கக்கூடியது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஸ்தானத்திலே வருகிறது. ரிஷபஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ரிஷப வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் வீட்டாக இருக்கிறதுனால வீட்டிலே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வகையான ஆபரணங்கள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்குதுங்க. இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்கக்கூடியதான ராகு கேது ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்திலேயும் 9ஆம் வீட்டிலேயும் கேதுவும் ராகுவும் வராங்க. இந்த ராகுவினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதே மாதிரி ஒரு தொழில் ரீதியான ஏதாவது ஒரு அறிவு வளர்ச்சி இருக்கணும், ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அப்போது உங்களுக்கு உங்களோட சம்பள உயர்வுகளை உங்களால் அதிகமாக கிடைக்க முடியும். அதாவது தொழில் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. வரக்கூடிய காலத்தில் இந்த கோர்ஸை படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் தனலாப உயர்வுகள், நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. ஏன் அப்படி திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சஞ்சாரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு நபர் வெளிநாடு போகணும், நல்லபடியாக சௌக்கியமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ராகு கேதுவினுடைய கிரகங்களினுடைய பார்வை சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகுகேனுடைய சஞ்சாரம் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனாலையும் மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனாலையும் அவர்களுக்கு இந்த தாய் தந்தையரிடம் அவருக்கு கிடைக்க வேண்டிய சில மதிப்போ மரியாதையோ அல்லது அவங்கள்ட்டேருந்து கிடைக்க வேண்டிய சில சொத்துக்களோ சில தாமதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க இந்த சமயத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு உகந்தமான நிவேத்தியங்களை அவங்களுக்கு படைங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்திற்காக திருத்தணி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, சுவாமிமலை அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 படை முருகன் கோயில் உங்களுடைய வீடு பக்கத்தில் எது இருக்கோ அதை போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். சிவாய நமகா.